வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 88 லயன்ஸ் கேட் போர்ட்டல். இது ஏன் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வருடந்தோறும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது இரவில் தோன்றக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம் ஓரியான் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு ஸ்டார் சீரியஸ். இந்த ஸ்டார் சூரியனை விட அதிகமான ஒளிரும் தன்மை கொண்டது, மிக புனிதமானதாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் இந்த நட்சத்திரமும் பூமியும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் இணைகிறதுனால அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கிறது. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் இந்த காலகட்டத்தில் சிம்மத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். அதனால் அதுக்கு லயன்ஸ் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திர கூட்டம் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடியதுனால இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்குமான அந்த தொடர்பு சீக்கிரமாக நடந்துடும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன வேண்டுறோமோ அது சீக்கிரமாக கனெக்ட் ஆகும். இந்த நாளில் கோள்களும் நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பிரபஞ்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். தனி மனிதனுக்குள்ளேயும் நல்ல மாற்றங்கள் நடக்கும். இந்த நாளில் நமக்கான புதிய வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கும். அதனால் அந்த நாளை பயன்படுத்தி நாம் நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் ஆன்ம வளர்ச்சிக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இது எகிப்தியர்களின் வருட பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த சீரியஸ் நட்சத்திரம் உதயமாகக்கூடிய நாள் தான் எகிப்தியர்களோட வருடப்பிறப்பு. அவங்க இதை ஒரு திருவிழாவாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரம் உதயமாகும் நாளை அவங்க ஒரு செல்வ செழிப்பிற்கான நாளாகவும் புதிய தொடக்கங்களுக்கான நாளாகவும் அவர்களுடைய நிலங்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இதை அவங்க கருதுகிறாங்க. இந்தியர்கள் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்களே, அது மாதிரி அவங்களும் அந்த விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த ஓரியான் அப்படின்னா யார் அப்படின்னா, பண்டைய காலத்தில் ஒரு மித்தாலஜியில் வரக்கூடிய ஒரு வேட்டைக்காரன், ஹண்டர், அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் சீரியஸ். இதுக்கு இன்னொரு பேர் டார்க் ஸ்டார் அப்படின்றதும் இருக்குது. இந்த ஓரியானோடைய தைரியத்தையும் வீரத்தையும் மெச்சும் வகையில் இவங்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நட்சத்திர கூட்டத்திற்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த இருவரும் இருக்கிறாங்க. இந்த நாளில் அபரிமிதமான செல்வமும் ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நீங்கள் என்ன டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். விசுவலைசேஷன் டெக்னிக் பண்ணலாம், எழுதலாம், மெடிடேஷன் பண்ணலாம். உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் ஆன்ம வளர்ச்சிக்காகவும் இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்க, அதாவது ஹீலர்ஸ், ரேக்கி மாஸ்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நாள் ஒரு மிக சிறந்த நாள். அவங்களால பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.